மறுபிறவி எடுத்து குழந்தைங்களை பெற்றெடுக்கும் தாய்மார்களே, நீங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறமா உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும்ல. அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் தான் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ். இதை கீகல்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் நம்மளோட யூரின் பை, கர்ப்பப்பை, மலைப்பை எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ நம்ம பேஸ்மெண்டான பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட பெல்விக் ஆர்கன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். டெலிவரி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த டேமேஜ் ஆன மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். யூரின் அர்ஜென்ட்டாக வரும்போதோ இல்லைனா மோஷன் அர்ஜென்ட்டாக வரும்போதோ அடக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியே மசில்ஸை டைட்டன் பண்ணணும். ஸோ ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது, ஸ்லோ எக்ஸசைஸ் இருக்குது. ஃபாஸ்ட் எக்ஸசைஸ்னால் 1 செகண்ட் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். 1 செகண்ட் ஸ்குவீஸ், 1 செகண்ட் ரிலாக்ஸ், இந்த மாதிரி பண்ணணும் சீக்வென்ஷியலாக. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்டமனில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற கண்டிஷன்ஸ், லைக் இப்போ ரொம்ப இருமுறீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் நம்மளோட பெல்விக் ஃப்ளோருக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணலாம். ரெண்டாவது ஸ்லோ எக்ஸசைஸ். ஸ்லோ எக்ஸசைஸ்னா 3 செகண்ட் ஸ்குவீஸ் பண்ணிட்டு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப 3 செகண்ட் ஸ்குவீஸ், 10 செகண்ட் ரிலாக்ஸ், இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி 10 செட்டு பண்ணணும்.